நிமிடம் யோசிச்சு பாருங்க. பொதுவாக எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நவகிரகங்கள் ஒரு ஓரமா தான் இருப்பாங்க. ஆனா சனீஸ்வர பகவானே ராஜாவா மூலவரா அதுவும் தானாகவே தோன்றிய சுயம்புவாக வீற்றிருக்கும் ஒரு கோயிலை பார்த்திருக்கீங்களா? சனி அலை அடிச்சா யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சனிக்கே ஒரு சொந்தம்னா அது குச்சனூர் தான். இப்ப நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்துல இருக்கிற ஒரு அதிசயமான கோவிலை பற்றி தான். இந்த தலம் தேனி மாவட்டத்துல உள்ள குச்சனூரில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா, சனீஸ்வர பகவான் இங்கு சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். அதாவது மனிதர்களால் செதுக்கப்படாமல் இயற்கையிலேயே தோன்றிய வடிவம் இது. இந்தியாவில் சனீஸ்வர பகவானுக்கு என்று தனியாக அமைக்கப்பட்ட மிக சில கோயில்கள்ல இதுவும் ஒன்று. கோயிலுக்கு செல்லும் முன் நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு விஷயம் அங்கிருக்கும் சுரபி நதி. தற்போது இது மெயினாறு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்வதற்கு முன்பு பக்தர்கள் இந்த ஆற்றில் புனித நீராடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இப்படி செய்தால் நம் உடலில் உள்ள பிணிகளும் மனதில் உள்ள பாரங்களும் குறைவதாக ஒரு ஐதீகம் உண்டு. பலரும் சனி பகவான் என்றாலே பயப்படுகிறார்கள். ஆனால் அவர் நீதியின் தேவன். நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை தருபவர். இந்த குச்சனூரில் அவர் மிகவும் கருணை உள்ளவராக காட்சி தருகிறார். 7.5 சனி, அஷ்டம சனி அல்லது கண்ட சனியால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிப்பவர்களுக்கு இந்த குச்சனூர் சனீஸ்வரர் ஒரு மிகப்பெரிய ஆறுதல். இங்கே வந்து வழிபடும் முறையே தனித்துவமானது. பக்தர்கள் எல் தீபம் ஏற்றி கருப்பு வஸ்திரம் சாத்தி வழிபடுகிறார்கள். மேலும் உளுந்து சாதம் நைவேத்தியம் செய்வது இங்கு மிகவும் விசேஷம். மனமுருகி வேண்டிக் கொண்டால் சனி பகவான் தாக்கம் குறைந்து வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் என்பது பல நூற்றாண்டுகளாக தொடரும் நம்பிக்கை. நீங்கள் இந்த கோயிலின் முழு சக்தியும் பார்க்க வேண்டும் என்றால் ஆடி மாதத்தில் வர வேண்டும். ஆடி மாதத்தில் நடைபெறும் பெரு திருவிழா உலக புகழ் பெற்றது. அந்த சமயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குச்சனூரில் திரள்வார்கள். திருவிழா கோலமை குச்சனூரை ஒரு ஆன்மீக சொர்க்கமாக மாற்றிவிடும். இக்கோயிலின் கட்டமைப்பு மிகவும் பழமையானது மற்றும் நேர்த்தியானது. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். இந்த தலம் பல மன்னர்கள் காலத்தை கடந்து இன்றும் மாறாத பக்தியுடன் காட்சியளிக்கிறது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது தேனி மாவட்டத்தில் உள்ள இந்த குச்சனூர் சனீஸ்வரரை தரிசிக்க தவறாதீர்கள். உங்கள் கர்ம வினைகள் நீங்கி நல்வழி பிறக்க இது ஒரு சிறந்த தொடக்கமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சனியின் பாரம் தாங்கி நின்றேன், சமயம் வந்து உன்னை நாடினே. குச்சனூர் கோவில் வந்த நேரம் கருணை ஒளி உள்ளம் நிரம்பியது. சனீஸ்வரா நாதாவன் சாந்தி தரும் தேவா, ஒரு தரிசனம் போதும் இன்று சனி துன்பம் நீங்குமே. காலம் கொண்டு சோதனை செய்தாய், கருணை கொண்டு காப்பாய். இன்று நிழல் போல வந்த துன்பம் கூட நிம்மதியாகி மறைந்ததே. ஈசன் அருள் நீயே, எல்லாம் காக்கும் நாதா. குச்சனூர் தரிசனம் என்று விதி கூட மாறுமே. எண்ணெய் தீபம் ஏற்றும் நேரம் எல்லா பயமும் கரையும் உள்ளம்.
வாழ்க்கை தொடங்கும். சனி பாதை கடினம் என்றாலும் சரணம் சொன்னால் எளிதாகும். சனீஸ்வரன் அருள் இருந்தால் எல்லாம் நன்றாக மாறும். சாந்தி தரும் நாதா, குச்சனூர் தலம் புகழ் பாட என்றும் எங்களை காக்கவே. ஓ ஓ ஓ தேனி மண்ணில் திகழும் தலம் கூச்சனூர் சனி அருள் நிலையம். சோதனை வந்து சூழ்ந்த நேரம் சரணம் சொல்ல வந்தேன் நாதா. சனீஸ்வரா நாதா, சாந்தி தரும் தேவா, குச்சனூர் தரிசனம் என்று சனி துன்பம் நீங்குமே. தீபம் ஏற்றும் போது எல்லா பாவம் கரையும். உள்ளம் கருப்பு நிறத்தில் காட்சி தரும் நீ கருணை கொண்டு காப்பாய் நாதா. சனி பகவானே தேவா, சரணம் தரும் நாதா. ஒரு பார்வை பார்த்தாலே விதி கூட மாறுமே. சோதனை வந்தாலும் ஒரு நொடி அருள் போதும். நம்பிக்கை கொண்டு உன்னை நாடினால் நாளை எல்லாம் நன்றாகும். சனி தோஷம் சுமை என்றாலும் சரணம் சொன்னால் கரையும். குச்சனூர் சனி அருள் இருந்தால் கஷ்டம் கூட நன்மையாகும். சரணம் சரணம் சனீஸ்வரா, சாந்தி தரும் நாதா. தேனி குச்சனூர் தலம்